ஹரியோம் ஹரி சிவவோம் சிவ. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் பல வருடங்களாக என்னிடம் பல உபதேசங்களை உலக மக்களின் நன்மைக்காக கூறி வருகிறார்கள். பல வருடங்களுக்கு முன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நான் அதிகாலையில் சுமார் 3 மணிக்கு எழுந்து தியான நிலையில் ஆழ்ந்துள்ள போது அசரீரியாக என்னிடம் பேசினார். அவர் என்னிடம் பல உபதேசங்களை நான் உன்னிடம் கூற வேண்டும், உலக மக்களின் நன்மையை காப்பதற்கு என்று என்னிடம் கூறினார். அவரை காண துவாரகை நகருக்கு வர சொன்னார். நானும் அவருடைய சொல்படி அடிபணிந்து துவாரகையை நோக்கி குஜராத்துக்கு பயணம் செய்தேன். துவாரகைக்கு செல்லும் வழியில் எனக்கு மனித ரூபத்தில் இறைவன் தரிசனம் கொடுத்து நான் கண்ட மனிதன் இறைவன் என்று உணரவும் வைத்தார். பிறகு துவாரகை கோயிலில் தரிசனம் கொடுத்து, இன்று இந்த கலியுகத்தில் வாழும் மக்களுக்காக நான் உன்னிடம் ஹர்ஷவர்தன ஜனார்த்தன கீத உபதேசம் என்று பல உபதேசங்களை கூறுவேன், அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது உன்னுடைய தலையாய கடமை என்று கூறினார். அவர் கூறியதைப் போல நானும் அவர் கூறிய உபதேசங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அலாதியான சந்தோஷமும் ஆனந்தமும் அடைகிறேன். அதை நம்புவதும் நம்பாததும் உங்களின் இஷ்டம். உங்களின் மனம் என்ன ஓட்டம் மற்றும் ஆத்மசக்தியை பொறுத்தது. நான் உங்கள் யாரையும் இதை நம்ப வேண்டும் என்று கூறவில்லை. இதன் மூலம் நான் பணம், புகழ், பொருள் எதுவும் ஈட்ட போவதும் இல்லை, ஈட்ட விரும்புவதும் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், ஸ்ரீ மகா கிருஷ்ண பரமாத்மா அவர்களும் இதை விரும்ப மாட்டார் என்று. ஏனென்றால் அவருடைய பக்தர்கள் அவருடைய அருளையும் அன்பையும் காதலையும் கருணையையும் வியாபார பொருளாக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒருபொழுதும் ஒரு துளி கூட விரும்புவதில்லை என்பது எனக்கு நன்றாக புரியும். சரி, ஆன்மீகம் என்றால் என்னவென்று பார்ப்போமா? ஆன்மீகம் என்றால் டாம்பீகமாக நடந்து கொள்வது அல்ல. அழகான பளபளப்பான ஜொலிக்கும் விலையுயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிவதும், ஆபரணங்களையும் பச்சைக்கல், வைரம், வைடூரியம் பளபளக்காக அணிவதும் மற்றும் நாமம் இடுவதும் மற்றும் பட்டை பட்டையாக விபூதி நெற்றி முழுவதும் இடுவதும் அல்ல. தனக்கு கோயில்களில் முதல் மரியாதை என்று விளம்பரப்படுத்திக் கொள்வதும், தனக்கு கோவிலிலும் மற்ற பொது இடங்களிலும் மரியாதை கிடைக்க மற்றவரிடம் பணம் பொருள் கொடுத்து மரியாதையை பிச்சை வாங்குவதும் அல்ல. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். ஆடம்பரம், அகங்காரம், அடக்கும் தன்மை, கௌரவம், தலைகணம், செருக்கு இவையாவும் ஆன்மீகம் ஆகாது. இந்த மரியாதையெல்லாம் காய்ந்து கருகி சுருண்டு உலர்ந்து வெந்து நொந்து மண்ணிலே புதையும் உடலுக்கு தவிர ஆன்மீகம் என்பது ஆன்மாவை சார்ந்ததை தவிர உடம்பை சார்ந்தது அல்ல. ஆன்மீகத்திற்கு ஆனந்தம் நம்முடைய தேடுதல் என்னும் வாழ்க்கையின் வேரிலிருந்து தொடங்குகிறது. இது தனி மனிதனின் ஆத்மார்த்தமான தேடுதலாகும். இது நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பிறவியின் நோக்கம் என்ன, நான் ஏன் மனிதனாக வாழ்கிறேன், நான் என்ன காரியம் ஆற்றுவதற்காக மனித பிறவி எடுத்து வாழ்கிறேன், என்னால் நான் மனிதனாக பிறந்தனால் உலகுக்கு என்ன பயன், உலகுள்ள ஜீவராசிகளுக்கு என்ன பலன் அடையப் போகிறார்கள், இந்த உலகத்தில் நன்மை செய்ய என்னுடைய வேலை என்ன, இறைவன் என்றால் என்ன, அதை எப்படி உணர்வது அறிவது என்று கேள்விகள் கேட்டு நான் யார் என்று தன்னைத்தானே கேள்வியால் கேட்டு தன்னையே யார் என்று அறிவதாகும். ஆன்மீகம் என்று என்ன என்று பார்ப்போமா? ஆன்மீகம் என்பது உள்நோக்கிய பயணம். அதாவது இறைவனான பரமேஸ்வரனுக்கு உள்ளது போல நமக்கும் 3வது கண் நெற்றிக்கு நடுவில் உள்ளது என்று பற்பல ஆன்மீகவாதிகளால் நம்பப்படுகிறது. இந்த 3வது நெற்றிக்கண்களின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடன் உள்ளே, அதாவது அகம் என்று அழைக்கப்படும் ஆன்மாவிற்குள் என்ன உள்ளது என்பதை துளாவி அறிதல் வேண்டும். அதாவது நாம் ஒவ்வொருவரும் உள்நோக்கி பயணம் செய்து உள்ளுணர்ந்து ஆன்மாவின் இயல்பு, ஆன்மாவின் தொடர்பு, அதாவது அவருடைய வாழ்வில் உள்ள உள்நோக்கம், அவை அனைத்தையும் கண்டறிதலாகும். ஆன்மீகம் என்பது
அனைவருக்கும் பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய அனுபவமும் தனிப்பட்டதாகவே இருக்கும். ஒருவருடைய அனுபவம் மற்றவருக்கு ஏற்படும் என்பது இல்லை, வாய்ப்பு மிக குறைவே. ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு போதிக்க, உபதேசிக்க, உரைக்க, உணர்த்த, அதை மற்றவர்களுக்கு அனுபவித்து அதன் பலனை மகிமையும் உணர பணமோ பொருளோ கண்டிப்பாக அவசியம் இல்லை. எந்த கள்ளக்கபடமும் இல்லாத உள்ளமும் மற்றவர்களுக்கு அதன் பயனை உணர்த்தக்கூடிய மனமும் இருந்தால் போதுமானது. ஆனால் சில போலி கபடதாரிகள் ஆன்மீகத்தை போதிக்கிறேன் என்று கூறி மற்றவரிடம் உள்ள பொன், பொருள், பணம், சொத்து ஆகியவற்றை தனது சொந்தமாக்கி கொள்வதனால் வாழ்கிறார்கள். இவை ஜீரணிக்க முடியாத குற்றம். சில கபடதாரிகள் ஏமாற்றுவதற்காக மக்களிடம் அவர்களின் தோற்றத்தையும் உடை, நடை, பாவனை, பேச்சை, நாடகத்தையும் நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். இதற்கு அந்த போலி கபடதாரிகள் மட்டுமே காரணம் அல்ல, அவரிடம் ஏமாறும் மக்களும் காரணமே. ஏனென்றால் ஏமாறுபவன் இருந்தால்தான் ஏமாற்றுபவன் ஏமாற்றி பிழைக்க முடியும். இது மிகவும் நம்பிக்கை துரோகமான செயல். இதை எப்படி கூறுவது என்றால், பசுந்தோழியை போர்த்திய புலி என்று கூறலாம். ஆன்மீகம் என்றால் எது ஒன்று ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் மகிழ்வையும் திருப்தியையும் தருகிறதோ, முழுமையாக தருகிறதோ, அதுவே ஆன்மீகம் என்று நாம் உணரலாம். நமது பாரதம் நாடு என்பது ஒரு ஆன்மீக பூமி. இங்குதான் ஆன்மீகம் வளர்கிறது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உதாரணமாக இந்த உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் ஆன்மீகம் பரப்ப வந்த பற்பல பெரியவர்கள், ஆயிரம் சக்தி படைத்தவர்கள் உள்ளார்கள். அவர்களே குருமார்களாக நாம் கும்பிட்டு வருகிறோம். கும்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்களில் வெகு சிலரை நாம் இப்பொழுது காண்போம். அவர்களானவர்கள் துகாராம் மகாராஜா, ஜனாபாய், நாம்தேவ், கபீர்தாசர், ஏக்நாத், சுவாமி ராமதாசர், சுவாமி ஞானேஸ்வர் மகாராஜ், நிருத்தி சோபன், முக்காபாய், ஸ்ரீ புத்தா, ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா, ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா, ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி, பரமஹம்சா யோகானந்தா, ஸ்ரீ சுவாமி யுக்தாஸ்வர், ஸ்ரீ லஹிரி மகாஷாய், சுதானந்த தீர்த்தா, வாதிராஜ தீர்த்தா, ஸ்ரீ சேஷாதி சுவாமிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆன்மீகம் என்னும் மெய்ஞானத்தை வியாபார பொருளாக்கி சூடான கோதுமை அல்வாவை விற்கும், ஜிலேபியை விற்கும், ஸ்வீட் கடையை திறந்து கடையை விரித்து தொடர்ந்து கூவி கூவி விற்கும் வியாபாரிகள் ஒரு பக்கம், மறுபக்கம் அதை வாங்க வாடிக்கையாளர்கள் குத்தி குதறி வரிசையில் முந்தி சென்று கிடைக்காமல் போய்விடும், உடனே வாங்க வேண்டும், இல்லையென்றால் மீதி மிச்சம் இருக்காது என்று திக்கு தடுமாறி போட்டி போட்டுக்கொண்டு நான் முதலில் நீ முதலில் என்று நின்று வாங்குவது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி புரிதல், ஞானம், அறிவு, கல்வி, தன்னைத்தானே யார் என்று அறிதல், உணர்தல் ஆகும். ஆன்மா என்பது நம்மில் இருந்து பிரிந்து வாழும் அந்நியனோ அந்நிய சக்தியோ வேறு யாரோ அல்ல. நம் உள்ளே நடக்கும், உள்ளே உள்ள ஆத்மார்த்தமான ஞான ஒளி, சுடர் ஒளி என்று புனிதமான பவித்திரமான இறையருள் பெற்ற ஆத்மசக்தி ஆகும். அதை இறைவனின் சிறு துளி என்றும் கூறலாம். அதாவது பெருங்கடலான உலகத்தையே ஆளும், அண்ட சராசரத்தை ஆளும் இறைவனின் கடல் என்றால் நாம் அதிலிருந்து உதித்த சிறு துளி என்று கூறலாம். ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு அதை அறிய முயற்சிக்கும் போது நாம் நல்ல லட்சியத்துடனும் இதயபூர்வமான உணர்வுடனும் மற்றும் மனதை கடினமாக உழைப்புடனும் மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அது நமக்கு எந்த பயனை தர வேண்டுமோ அந்த பயனை தருவது மிக மிக கடினமாக நினைக்கப்படுகின்றது. நாம் பிரபஞ்சத்தில்
மனிதம் என்னும் கூடு உருவாக்கப்பட்டு அதற்குள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்மா உள்ளது. தன்னையும் தன்னை படைத்த இறைவனையும் அறிதல் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனிதத்தில் உள்ள கெட்ட வாசனையான காமம், கெடுதல், துவேஷம், துரோகம், கோபம், துஷ்டம் போன்ற குற்றங்களையும் குறைகளையும் சென்று துளாவி தேடி வெளியேற்றுவது. பிறகு உனக்குள்ளே சென்று உன் ஜீவனில் உள்ள கடவுளையும் கண்டறிவதே ஆகும். பாவ செயல்கள் என்பது பற்பல உண்டு. அவை யாவும் செய்யக்கூடாது. அவையானவை: பாவம் என்பது தீய செயல்கள் செய்வதாகும். தீமை இழைப்பது, மற்றவர்களை துன்புறுத்துவது, அதன் மூலம் நாம் இன்பம் காணுதல் ஆகும். நல்லொழுக்கத்தை விடுத்து தன்னுடைய சுய நலத்திற்காக தீய செயல்களை செய்வது. வேதத்தில் எது பாவம் என்று குறிப்பிடுகிறதோ அதையே நாம் நிகழ்த்துவதாகும். பாவ செயல்கள் என்பது பேராசை, கோபம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஜாதி வித்தியாசம், பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் தாழ்வன் என்ற வித்தியாசம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் பற்பல நல்ல செயல்களை செய்து ஆன்மீகத்தை அடைவது நல்லது. அவையானவை: நல்ல செயல்கள் என்பது பிறருக்கு உதவுதல், கருணை காட்டுதல், நல்ல எண்ணம் படைத்தல், நன்மை செய்தல், மக்கள் வாழ்க்கைக்காக மேம்படுத்தும் செயல்களை செய்தல், நோயாளிக்கும் மற்றும் முதியவருக்கும் உதவுதல், மரங்களை நடுதல், அனைத்து ஜீவராசிகளும் ஒரே மாதிரியாக பாவித்தல் மற்றும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு இடுதல், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் பரிவு காட்டுதல் ஆகியவை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் முதலாக மக்களுக்காக கூறிய உபதேசம் என்ன என்று பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் மக்களுக்காக கூறிய உபதேசமானது 3 மகா பாவங்கள் என்று கூறுகிறார். அவை யாவும் நாம் செய்தால் நாம் மிகவும் கொடூரமான பாவங்களை நாம் பிறவில் அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த 3 மகா பாவங்கள், இன்று இந்த கலியுகத்தில் வாழும் மக்கள் 3 மகா பாவங்களை செய்து வருகிறார்கள். அது என்னவென்று பார்ப்போமா? அவையானவை: யாரும் எவரும் யாரிடமும் எவரிடமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த செயலுக்கும் லஞ்சம் வாங்குவது கூடாது, லஞ்சம் கொடுப்பதும் கூடாது. இது முதல் மகாபாவம். மாற்றானின் மனைவியை எந்த ஆணும் அல்லது மாற்றாளின் கணவனை எந்த பெண்ணும் மனதால் நினைப்பது, வாழ ஆசைப்படுவது, தொடர்பு கொள்வது, உறவை மேம்படுத்துவது இவை யாவும் கூடாது. இது 2வது மகாபாவம். 3வது மகாபாவம்: தனக்கு சம்பந்தமற்ற மற்றவர்களின் பொருளையும் சொத்தையும் களவாடுவது அல்லது அபகரிப்பது அல்லது கவர்வது அல்லது களவாட நினைப்பது கூடாது. இது 3வது மகாபாவம் என்று கருதப்படுகிறது. நன்றி. சர்வம் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். ஓம் தத் சத்.